துல்கர் இல்லை என்றால் அந்த டைரக்டரே இல்லை. பக்காவாக கணக்கு போட்டு தூக்கிய ஆண்டவர். துல்கர் சல்மான் தமிழில் ஓகே கண்மணி மற்றும் கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் போன்ற திரைப்படங்களில் நடித்துள்ளார். மணிரத்னம் இயக்கத்தில் கமல் நடிப்பில் உருவாக்கும் தங் லைஃப் திரைப்படத்தில் ஒப்பந்தமாகியிருந்தார். ஆனால் கால்ஷீட் பிரச்சனை காரணமாக இந்த திரைப்படத்திலிருந்து அவர் விலகியிருந்தார். இப்பொழுது அவருக்கு பதிலாக சிம்பு அந்த திரைப்படத்தில் கமிட் ஆகி இருக்கிறாராம். இந்த நிலையில் ராஜ்கமல் பிலிம்ஸ் தயாரிப்பில் சிம்பு மற்றொரு திரைப்படத்தில் நடிக்க இருக்கிறார். இந்த திரைப்படத்தை இயக்குனர் தேசிங்கு பெரியசாமி இயக்குகிறார். இந்த படத்திற்காக சிம்பு பல கலைகளை கற்றுக்கொள்ள நிலையில் உடம்பையும் சரமாரியாக குறைத்திருக்கிறார். மேலும் இந்த திரைப்படத்தை கமல் தயாரிக்க காரணம் இருக்கிறது. அதாவது இந்த திரைப்படத்தில் இயக்குனர் தேசிங்கு பெரியசாமி கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் படத்தின் கதையை தயார் செய்து புரொடியூசரிடம் ஸ்டோரியும் சொல்லி ஓகே வாங்கிவிட்டாராம். ஆனால் படத்திற்கான ஹீரோ கிடைக்காமல் தடுமாறி இருக்கிறார். அந்த சமயத்தில் தான் துல்கர் சல்மான் தேசிங்கு பெரியசாமியை கூப்பிட்டு வாய்ப்பு கொடுத்துள்ளார். மேலும் படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனது. இப்பொழுது கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் படத்தை பார்த்துவிட்டு தான் கமலஹாசன் பக்காவாக கணக்கு போட்டு தான் தேசிங்கு பெரியசாமிக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். இத்திரைப்படம் கண்டிப்பாக வேற லெவலில் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.